சிவபெருமான் பார்வதி தேவியின் மகனான விநாயகருக்கு யானை முகம் என்பதால் எந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை, ஒப்புக்கொள்ளவும் இல்லை. மற்ற கடவுள்களுக்கு திருமணமாகி துணைவி இருக்க தனக்கு மட்டும் துணைவி இல்லை என்பதால் அவருக்கு கோபம் ஏற்பட்டது. இதனால் தேவர்களுக்கு திருமண தருணங்களில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தினார். இதனால் அவர்களின் திருமணம் தாமதமானது. கணபதியின் இந்த நடவடிக்கையால் மிகவும் நொந்து போன தேவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு முறையிட்டனர். விநாயகருக்கு திருமணம் செய்ய பிரஜாபதி விஸ்வரூபனின் 2 அழகிய மகள்களான சித்தி புத்தி ஆகியோரை தேர்ந்தெடுத்தனர். விநாயகருக்கு திருமணம் நடத்தக்கூடிய திருமண மண்டபத்தை தேவ சிற்பியான விஸ்வகர்மாவே வடிவமைத்து கட்டினார். சித்தி என்றால் அறிவும் ஆன்மீக சக்தியையும், புத்தி என்றால் செல்வம் வளத்தை குறிப்பதாகும். இதனால் விநாயகரை வழிபட்டு அவரின் மனது குளிரும்படி செய்தால் விநாயகரின் அருளோடு சித்தி புத்தியின் அருள் கிடைக்கும். இங்கு விநாயகருடன் சித்தி புத்திக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டதை மும்மூர்த்திகள், தெய்வங்கள், அனைத்து தேவர்கள், ரிஷிகள் என அனைவரும் கண்டு களித்தனர். விநாயகருக்கும் புத்திக்கும் லாபா என்ற மகனும் சித்தி மூலமாக சுபா என்ற மகனும் பிறந்ததாக மற்றொரு புராண கதை உள்ளது.